மேகம் கருக்குது, டப்பு சிக்கு டப்பு சிக், மின்னல் சிரிக்குது, டப்பு சிக்கு டப்பு சிக், சாரல் அடிக்குது, டப்பு சிக்கு டப்பு சிக், இதயம் பறக்குது 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 பறக்குது. ஹலோ, நான் தான் சந்தோஷமா சிரிச்சுட்டு பாடுறேன் அப்படின்னா நீயும் எசப்பாட்டு பாடுறேன். நான் ஒரு வேதனையில இருக்கேன். என்ன வேதனை? ஆமா, இப்படி மழை வந்துச்சுன்னா சந்தோஷமா பாட்டு பாடி ரசிக்கிறதா இல்ல ஒரு பக்கம் ஐயோ மழை வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்றதானே எனக்கு நீ தெரியல. பாட்டு பாடுறதுல ஃபோக்கஸ் பண்ற, ஆனா நான் மழைக்கு ஏத்த மாதிரி பிரிகாஷனரியா கொடை, இந்த மாதிரி ரெயின் கோட் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். சே, எல்லாருக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருக்குல்ல, என்ன அஸ்வத் பண்றது? டோன்ட் வரி, அந்த கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சோ அஸ்வத் சொல்லியிருந்த மாதிரி மழை எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல வராம கூட போகலாம். இப்படி பல விஷயங்கள்ல பல நாட்களா பல வருஷங்களா மழை வெயில் நம்மள மாறி மாறி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. முதல்லலாம் சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங், ரெயின், அவ்வளவுதான். இப்போ சம்மர்ல வின்டர் அடிக்குது, வின்டர்ல ரெயின் அடிக்குது, ஸ்ப்ரிங்ல சம்மர் வருது. இப்படி எனக்கே சீசன்ஸ் மறந்து போற அளவுக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. எக்கச்சக்கமான டவுட்ஸ் எங்களை மாதிரி காமன் மேன்ஸ்க்கு இருக்கிற பல கேள்விகளுக்கெல்லாம் தெளிவா விடை சொல்றதுக்காகவே நம்ம தமிழ்நாடு வெதர் மேன் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. So let's welcome Mr. பிரதீப் ஜான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க. எல்லாருக்குமே வந்து இருக்கிற கன்ஃபியூஷன் இதுதான். காலையில வந்து இல்ல பங்குனி வெயில் பல்ல இழிக்கிற மாதிரி வந்து ஒரு வெயில் இருக்கு, ஆனா நைட் ஆனா எங்க இருந்து தான்ப்பா வரான்ற தெரியாத அளவுக்கு மழை டப்பு டப்பு டப்புன்னு வர ஆரம்பிச்சிருது. ஸோ ஃபர்ஸ்ட் சார் ப்ரெடிக்டே பண்ண முடியல இந்த ரெயின்ஸ் எல்லாம் ஏன்? ஸோ பொதுவாக நமக்கு வந்து ஒரு வைட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ். ஸோ ஒரு காற்றழுத்த பகுதி நமக்கு இந்த வடகிழக்கு பருவமழையில் நமக்கு தெரியும் ஒரு காற்றழுத்த பகுதியோ இல்லை புயல் சார்ந்த மழையாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மழை வரும்போது நம்மளால் வந்து ஒரு வைட் ஸ்ப்ரெட் நமக்கு தெரியும் மேகங்கள் எப்படி வருது. ஸோ அந்த வைட் ஸ்ப்ரெட் ரெயின் இருக்குமா அப்படின்றது நம்ம சொல்ல முடியும். இப்போ வரதுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸாக வரதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் ஸ்பெல்ஸ், நார்மல் ஈஸ்டர்லி ஒரு ட்ரஃப் பேஸ்ட் ரெயின்ஸாக இருக்கலாம். ஸோ வட சென்னையில் மழை பெய்யும், தென் சென்னையில் பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சுட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெயின்ஸை வந்து நம்ம ஒரு சென்னை நகரம் அப்படின்றதே ஒரு 500 கிட்டத்தட்ட 426 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ அதில் எல்லா இடத்துலையுமே ஒரே நேரத்தில் மழை பெய்யும்னு நம்ம சொல்ல முடியாது, மழை இல்லை பெய்யாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ எங்கள் மாதிரி நிலைமை யோசிச்சு பார்த்துக்கோங்க. மழை பெய்யும்னு சொல்லும் போது மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. சார் என்ன சார் மழை பெஞ்சிருக்கு பெய்யும்னு சொன்னீங்க, மழையே பெய்யலன்னு சொல்லி தென் சென்னையில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த கிரானுலர் பேஸ்ட் ரொம்ப மைக்ரோ பேஸ்ட் ஆர் வார்ட் பேஸ்ட் அந்த மாதிரி நம்மளால வந்து அந்த அளவுக்கு நம்ம இன்னும் போகல. நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு மழை இருக்கு இல்லை அப்படி தான் சொல்ல முடியும். அது வட சென்னையா தென் சென்னையா அந்த மைக்ரோ லெவலில் நம்மளால பிரிச்சுலாம் நம்மளால சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி மழையுடைய பேட்டர்னே வந்து இப்போ மாறிக்கிட்டே வருது. முதல்லலாம் வந்து கரெக்டாக மழை சீசன் அப்படின்னா அந்த டைம் மட்டும்தான் மழை பெய்யும், அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயிகளும் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. ஆனால் இப்போ கம்ப்ளீட்டாக அந்த பேட்டர்ன் மாறிடுச்சு. ஸோ நம்ம பொதுவாக மழையின் தன்மை மாறிடுச்சு அப்படிங்கிறத சொல்லலாமா? ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய சேஞ்ச் கிடையாது. பட் நமக்கு வந்து என்னென்னா ஷார்ட்டர் பீரியட். ஸோ நமக்கு அதே ஆனுவல் ரெயின்ஃபால் என்ன இருக்குதோ அது கிடைக்குது. பட் முன்னாடி 70 நாளில் அந்த மழை கிடைக்கும்னா இப்போ 45 நாள்லேயே அந்த மழை கிடைச்சிருது. ஸோ அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த ரெயின்ஃபால் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் நான் என்னோட ட்ராக்கிங்கில் நான் சொல்வேன். ஸோ நீங்கள் நம்ம எல்லாரும் இந்த ஆவரேஜ் ஒரு சிட்டிக்கு என்ன ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அது அப்படியே சேமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இந்த டியூரேஷன் எவ்வளோ நாள் அந்த மழை நாட்கள் பார்க்கும்போது அது நம்ம கம்மியாக இருக்கிறத பார்க்குறோம். ஷார்ட்டர் ஸ்பெல்ஸ், இன்டென்ஸ் ஸ்பெல்ஸ் வந்து நமக்கு டக்குன்னு இப்போ பார்க்குறோம். இப்போ நம்ம அண்ணா நகர் பகுதியில் ஒரு 1 ஹவர்லேயே 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது. 6 நவம்பர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதே வட சென்னையில் நமக்கு வந்து 100 மில்லிமீட்டர் நமக்கு மழை பதிவானதை பார்த்தோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உத்தாண்டி சோழிங்கநல்லூர் பகுதியிலலாம் 5 மில்லிமீட்டர் கூட மழை பெய்யல. ஸோ இந்த ஷார்ட்டர் டியூரேஷன் அந்த இன்டர் ஸ்பெல்ஸ் வந்து நமக்கு நிறைய நடக்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த பேட்டர்ன் கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்போல்லாம் வந்து சம்மர்லேயே வந்து கோடை மழையை தாண்டி பயங்கரமான மழை அடிக்குது. அண்ட் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப அதிகமாக வந்து தண்ணி தேங்குற அளவுக்கே வந்து மழை வர ஆரம்பிச்சிது. இதெல்லாம் எதனால சார்? ஸோ தண்ணி தேங்குறத வந்து மழை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சென்னை நம்ம எடுத்து பேசலாம். நீங்கள் ஜூன் மாதம் வந்து நமக்கு பெரிய மாதம், நமக்கு வந்து எப்பயுமே மழை மாதம் அப்படின்றது வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இதை தான் நம்ம வடகிழக்கு பருவமழை. நமக்கு கிட்டத்தட்ட 70% ஆஃப் த ரெயின்ஸ் வந்து கடலோர மாவட்டங்களுக்கு இந்த அக்டோபர் டு டிசம்பரில் தான் மழை கிடைக்கிறத பார்க்குறோம். மற்ற இடங்கள் உள் மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக அவங்களுக்கு ரெண்டுத்துலேயுமே கிடையாது. பாதி வடகிழக்கு பருவமழையிலும் பாதி தென்மேற்கு பருவமழை ஜூன் டு செப்டம்பர்லையும் கிடைக்கும். ஸோ ரொம்ப டிபெண்ட் இந்த இந்தியா கண்ட்ரிலே நமக்கு பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழையில் 50% மழை வந்து நமக்கு அந்த ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மாநிலமாக எடுத்து பார்க்கும்போது 50% ஆஃப் த ரெயின்ஸ் வந்து நமக்கு இந்த அக்டோபர் டு டிசம்பரில் தான் கிடைக்குது. அதுவும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அக்டோபர் மான்சூன் செட் வந்து 1ஆம் தேதின்னு கிடையாது, 15th 20th ஆரம்பிக்கும், டிசம்பர் 15th. ஸோ 3 மாதம்னு வச்சுக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த 60 நாளில் தான் நம்மளோட அந்த ரெயின்ஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட் இயர் தண்ணி பிரச்சனை, மிஸ் ஆகலைன்னா நமக்கு ஓரளவுக்கு வேறு. ஸோ 2 எக்ஸ்ட்ரீம்ஸுமே நம்ம அந்த இதில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கிறோம். ஸோ பேட்டர்ன் சேஞ்ச் நமக்கு கடந்த 2023 நம்ம அதிகமான வெப்பம் பார்த்தோம். நமக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதே ஸ்கூல் பசங்களுக்கு எப்பயுமே மழை நாள் தான் லீவ் பார்த்தோம். பட் 2023 பார்த்தீங்கன்னா
அது ஒரு எல்னினோ ஆண்டாக இருந்தது. நம்ம கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 42-41 டிகிரி வந்து மே மாதத்தில் வரல, பட் ஜூன் மாதத்தில் நம்ம வந்ததை பார்த்தோம். 2 வீக்ஸ் அவங்களுக்கு ஒரு லீவ்லாம் கிடச்சி நம்ம மிட் ஜூனில் தான் நமக்கு ஸ்கூல் திறந்ததை பார்த்தோம். அது ஃபாலோட் பை நல்ல ரெயின்ஸ் நமக்கு கிடச்சிது. ஸோ ஜூன் மாதம் நமக்கு பெரிய மழை மாதங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு கிடையாது. மான்சூன் அங்கே கேரளாவில் தொடங்கினாலுமே நமக்கு பெரிய மழை மாதம் கிடையாது. பட் இருந்தாலும் நமக்கு நல்ல மழை கிடைத்ததை பார்த்தோம். இந்த ஆண்டும் அதே மாதிரி பார்த்தோம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் சேஞ்ச் இருக்குதான், பட் அது அப்படியே ரிப்பீட் ஆகிறது கிடையாது. ஸோ இந்த எல்னினோக்கள் லானினாக்கள் இந்த மாதிரி அந்த வரும்போது அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து நம்ம அதிகமாகிறத பார்க்குறோம். கடந்த ஆண்டு நமக்கு வந்து பாளையங்கோட்டை நம்ம சென்னை எப்படிலாம் அதிகமான வெயில் இருந்து நமக்கு ஒரு மிச்சாங் புயல் அதிகமான வெப்பம் நமக்கு மழையும் இருந்தது. அதே மாதிரி நீங்கள் தூத்துக்குடி பாளையங்கோட்டை இந்த நெல்லை பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வரலாறுக்கான அந்த மழை இருந்தது. அதே நேரத்தில் ஆகஸ்ட் மாதம் ஈவன் செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட வரும்போது கூட அவங்க 40 டிகிரி பதிவாகும். ஸோ அதிகமான ஒரு வெப்பம் இருந்தது. அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ். ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட காயல்பட்டினத்தில் வந்து 945 மில்லிமீட்டர்ஸ், அதாவது 95 சென்டிமீட்டர். ஸோ அவங்களோட ஆனுவல் ஒரு வருடம் ஆண்டு மழையே 700 மில்லிமீட்டர் தான். ஸோ ஒரு ஆண்டோட மழையை தாண்டியே எல்லாமே ஒரு நாள்லேயே நமக்கு வந்து பதிவானதை பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ்லாம் நம்ம நிறைய இப்போ நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் அதே மாதிரி சார் எப்பவுமே வந்து இந்த நவம்பர் டிசம்பர் வரும்போதே வந்து நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். ஏன்னா அது கண்டிப்பாக மழை இருக்க போகுது அப்படின்றது ஒன்று இருக்கும். ஏன்னா பயங்கரமான வெயில்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருப்போம். அட் த சேம் டைம் வந்து நியூ இயர் வேற வரப்போகுது, புது வருஷம் வேற லெவல் தான். ஒரு முள்ளுக்குள்ள ஒருத்தன் சொல்லிட்டே இருப்பான், இந்த டிசம்பரை தாண்டிட்டேன் நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஸோ ஓப்பனிங் நல்லா தான் இருக்கு, ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாத மாதிரி இந்த டிசம்பர் மாசம்னா ஒரு பயம் இருக்குல்ல சார். ஸோ இந்த தடவை 2024 டிசம்பர் நம்ம கொஞ்சம் சேஃபான ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிசம்பர் மாதம் வந்து நமக்கு பெரிய மழை மாதமே கிடையாது. அது வந்து ஃபர்ஸ்ட் வெட்டஸ்ட் மந்தே நமக்கு நவம்பர் தான். நீங்கள் தமிழகத்தை எடுத்துக்கலாம், சென்னை எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம ஏன் அந்த டிசம்பர் மாதம் பார்க்குறோன்னா, நமக்கு அக்டோபர் மாதத்தில் நல்ல மழை கிடைத்திருக்கோம், டிசம்பர் மாதத்தில் ஒரு நல்ல மழை கிடைத்து எல்லாம் அந்த நேரத்தில் என்னென்னா ஒரு சேச்சுரேட்டட் நீர் பூமியானது வந்து அதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து நீ உறிஞ்சிக்கிற தன்மை இருக்காது. ஸோ அப்போ எல்லாமே ரன் ஆஃப் ஆகும். அதே நேரத்தில் ஏற்கனவே அக்டோபர் நவம்பரில் நல்ல மழை பெய்திருந்தால் நீர்நிலைகள் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு பிரிம் லெவலில் போயிட்டு அந்த கடைசி மழை எப்பவுமே ஒரு பெரிய மழையாக வந்து அது 2015 எடுத்துக்கலாம், நம்ம மிச்சாங் புயல் போன ஆண்டு எடுத்துக்கலாம். அந்த கடைசி ஃபினிஷிங் ரெயின் மட்டும் எப்பயுமே ஒரு பெரிய ரெயின்ஸாக வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக ஃப்ளட்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ எப்பயுமே முதல் மழையை வந்து ரொம்ப நம்ம பயப்படக்கூடாது. அந்த கடைசி மழை பெரிய மழை, அது ஏதாவது புயல் சார்ந்த மழை அப்படி நமக்கு ஒரு இப்போ நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. எல்லா புயலுமே சென்னைக்கு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம என்னென்னா புயல் உருவாயிட்டே சென்னைக்கு தான் நமக்கு எதாவது லீவ் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லாமல் அந்த புயலானது நாகப்பட்டினம் போதா இல்லை கடலூர் போதா, இப்போ தானே புயல் 2014 நமக்கு வந்து கடலூர் பக்கம் போனது. ஸோ டிசம்பர் புயல் முக்கால்வாசியானது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை நோக்கியே லோ லேட்டிடியூடுன்னு சொல்லுவோம், ரொம்ப மேலே போகாது, தமிழகத்தை நோக்கியே வரதை பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி புயல்கள் வந்து வரும்போது அதை சார்ந்த மழையும் அடர்ந்த மழையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சு எல்லாம் நம்ம பிரிம்மாக வச்சுருப்போம். ஏன்னா நம்ம தண்ணியும் நம்ம எல்லாமே விட முடியாது. நம்மளோட லேக்ஸ் எல்லாமே ஃப்ளட் லேக்ஸ் கிடையாது, நமக்கு குடிநீருக்கும் வர லேக்ஸாக இருக்கும். அந்த ஃபைனல் ரெயின்ஸ் வந்து வரும்போது பெரிய மழையாக மாறும்போது தான் நம்ம வந்து ஒரு catch 22 இருக்கும். ரொம்ப நமக்கு தண்ணியை ஃப்ளட்டை பார்க்குறதா இல்லை தண்ணியை ரொம்ப இது பண்ணால் நமக்கு வந்து சம்மரில் வர நம்மளோட குடிநீர் பார்க்குறதா, இந்த பேலன்ஸ்ட் அப்ரோச் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த ஆண்டு நம்ம பார்க்கலாம் டிசம்பரில் எப்படி வந்து ஃபஸ்ட்டு நவம்பர் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி ஆரம்பித்து முதல் வாரம் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். வருகின்ற நாட்களில் நம்ம நல்ல மழை எதிர்பார்க்குறோம். 2வது வாரம் 3வது வாரம்னா எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த மழையெல்லாம் போன பிறகு டிசம்பரில் எப்படி வந்து நமக்கு காற்றழுத்த பகுதிகள் வந்து எப்படி வருதுன்ற பார்ப்போம். அதை நோக்கி நம்ம எந்த இடத்துல தென் தமிழகமா இல்லாட்டி டெல்டா பகுதியா இல்லாட்டி சென்னையா அப்படின்றது நமக்கு தெரியும். நிச்சயமா சார். இப்போ டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு பல விதத்துல ஒரு மிகப்பெரிய பூனா தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு க்ரூஷியலான சமயத்துல டெக்னாலஜியும் தப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல அப்படி ஏதாவது நடந்திருக்கா? வெதர் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம சொல்லிட்டா நடக்கணும்னு கிடையாது. வெதர் ப்ரெடிக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ராபபிலிட்டி. ஸோ நீங்கள் வெளிநாட்டில் எங்கே போனீங்கனாலுமே இன்னைக்கு 50% ரெயின்ஸ் இருக்குது, 75% ரெயின்ஸ் இருக்குன்னு ஒரு ப்ராபபிலிட்டி தான். நீங்கள் கிரிக்கெட் மேட்சே பார்ப்பீங்களா, இன்னைக்கு இவ்வளோ ப்ராபபிலிட்டி சான்ஸ் இருக்குது அப்படி இந்த ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. நம்ம சொல்லிட்டோம்னா வந்து ஆகணும். ஏன் வரலன்னு சண்டை பிடிக்கிறாங்க. ஏன் கனமழை வரல, ஏன் ஃப்ளட் வரல, ஏன் நீங்கள் சொன்னீங்க மழை, நான் வந்து ஹோட்டலில் இருக்கிறேன், நான் ஃப்ளட்டை என்னோட காரை வந்து பார்க்கிங்கில் வச்சுட்டேன், மேலே பிரிட்ஜில் வச்சுட்டேன், நீங்கள் மழை வந்தே ஆகணும் அப்படின்னு. ஸோ தட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டி பேஸ்ட், அது மாதிரி ஃபஸ்ட்டு மழையா கடைசி மழையா நிறைய விஷயங்கள்லாம் நான் இதில் இருக்கிறது. ஸோ நம்ம வந்து ப்ராபபிலிட்டி பேஸ் போகும்போது அந்த ப்ராபபிலிட்டிக்கு ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம ப்ராபபிலிட்டி. 50% கனமழை 50% கனமழை இல்லைன்னா
நம்ம எரர் வந்து ஹையர் சைடு தான். எப்பயுமே சேஃப்டி டிசாஸ்டரை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி வந்து ஹையர் சைடு. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த ப்ராபபிலிட்டி இருக்குதுன்றதை மக்களுக்கு வந்து நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம சாதாரண இப்போ 6ஆம் தேதி இல்லை நீங்கள் தீபாவளிக்கு முன்னாடி உள்ள மழையெல்லாம் எடுத்து பார்த்துக்கோங்க. அன்றைக்கி யாராலையுமே வந்து 100 மில்லிமீட்டர்ஸ் அண்ணா நகர்லையோ இல்லாட்டி நீங்கள் அந்த 6ஆம் தேதி பெரம்பூர் மணலியில் 100 மில்லிமீட்டர்லாம் நமக்கு சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா பண்ண முடியாது. அதெல்லாம் சின்ன சின்ன மேகங்கள் ஒரு ஸ்மால் ஏரியாவில், ஐசோலேட்டட் ஏரியாஸில், வைட் ஸ்ப்ரெட் ஏரியாவில் கிடையாது. ஸோ நம்மளால் வந்து அந்த ப்ராபபிலிட்டி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு அந்த ப்ராபபிலிட்டி சொல்லணும். பட் மக்கள் போக போக புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு வந்து எவ்வளோ டவுட்ஸ் இருந்தோ அதே மாதிரி வந்து நம்மளுடைய மக்களுக்கும் வந்து எக்கச்சக்கமான டவுட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஆன்சர் பண்ணும் சார். ஸோ ஒரு சில கேள்விகள் வச்சுருக்காங்க, அதை பார்த்துடலாம். இந்த நவம்பர் டிசம்பரில் தமிழ்நாட்டில் மழை எப்படி சார் இருக்கும்? ஸோ நமக்கு அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மழை கிடைத்ததை பார்த்தோம். நவம்பர் மாதத்தில் இப்போ முதல் வாரத்துக்கு அப்புறம் நமக்கு மழை தொடங்கி இருக்கிறத பார்க்குறோம். தொடர்ந்து அடுத்து 2ஆம் வாரம் 3ஆம் வாரம் நமக்கு நல்ல மழை தமிழகத்தை பொறுத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. டிசம்பர் மாதமும் நமக்கு நம்ம சராசரியை விட அதிகமான மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் அந்த எந்த லொக்கேஷன், இது வந்து வட தமிழகமா தென் தமிழகமான்றது அந்த ஒரு நிகழ்வுகள் வரும்போது தான் அந்த காற்றழுத்த பகுதி வந்து தென் தமிழகத்துக்கு போதா இல்லை வட தமிழகம், அதுக்கு 4 நாள் இல்லை ஒரு 5 நாள் முன்னாடி தான் பார்க்க முடியும். ஓவராலாக ட்ரெண்டை பார்க்கும்போது நமக்கு நவம்பர் மாதமும் நல்ல மழை மாதமாக இருக்க போகுது. டிசம்பரும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மழை கிடைக்கிற மாதமாக இருக்குது. அண்ட் சார், 2வது கொஸ்டின் என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த மலையில் சென்னை மாதிரி கடலோர பகுதியெல்லாம் முக்கியமாக தீநகரெல்லாம் முழுகிரும்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா சார்? இந்த மாதிரி பல டவுட் இருக்கு சார். யாருக்கிட்ட என்ன கத்துக்கிறாங்கன்னே தெரியல. ஃபுல்லா தண்ணியில மூழ்கிடும் என்னென்னமோ சொல்றாங்க. நீங்க தெளிவா இதை பத்தி சொல்லுங்க சார். தீநகர் மூழ்கிறோம் இல்லை மயிலாப்பூர் மூழ்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து முன்னாடியே நம்மக்கிட்ட மெசேஜ்லாம் அந்த ஒரு ஸ்டடி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி கேட்டிருந்தாங்க. பட் அதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்மளும் வந்து இன்னும் 2050 வரைக்கும் நம்ம இருக்க போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா நம்ம மீன் சி லெவலுக்கு மேலேயே நம்ம இருக்கிறோம். சென்னை நகரமானது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நமக்கு இந்த வேதாரண்யம் போன்ற பகுதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மீன் சி லெவல். தூத்துக்குடியில் சில பகுதிகள். ஸோ அங்கேயே நமக்கு இன்னும் பாதிப்பாகலை. ஸோ இந்த மாதிரி தியரிட்டிக்கல் ஸ்டடீஸ்லாம் வந்து ஒரு தியரிட்டிக்கல் தான் தவிர ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக தான் நம்ம பார்க்குறோம். ஈவன் புயல் ஸ்டார்ம் சர்ஜ், ஒரு புயல் வரும்போது அந்த கடல் அலைகள் பார்த்திங்கன்னா நமக்கு ஈவன் வர்தா புயலில் வரும்போது அந்த காமராஜர் சாலை வரைக்குமே தான் நமக்கு வந்ததை பார்த்துமே தவிர அதை தாண்டியும் நமக்கு அலைகள் வரல. ஸோ அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டார்ம் சர்ஜில் கூட நமக்கு அந்தளவுக்கு சுனாமி வரும்போது கூட அந்த லெவலுக்கு தான் நமக்கு வந்ததை பார்த்தோம். ஸோ நம்ம வந்து மீன் சி லெவலில் +ல கொஞ்சம் மேலே இருக்கிறோம். அதனால அந்த அச்சம் தேவையில்லை. ஓகே சார். ஸோ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தலாம் சார். வணக்கம் சார். இப்போ அடிக்கடி ஒரு வார்த்தை கேள்விப்படுறேன், இந்த க்ளவுட் பஸ்டிங் அப்படின்னு என்ன சார் மீனிங் அது? ஸோ அதான் இந்த டேர்மே வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த க்ளவுட் பஸ்டிங். அதை பற்றி ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன். சரி, க்ளவுட் பஸ்ட்டுக்குன்னு ஒரு பக்கா நேம் டெஃபினேஷன் வந்து ஒரு டிப்பிக்கலாக ஒரு பிளேஸுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அது அந்த இடம் வந்து அது மாறும்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நீங்கள் சென்னையில் வந்து டிப்பிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்டியில் ஒரு கிளாஸிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. 1 மணி நேரத்தில் 100 மில்லி மழை பெய்தால் அதை வந்து நம்ம க்ளவுட் பஸ்ட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்காங்க. பட் இது நீங்கள் செராப்பூஞ்சிலையோ இல்லை நம்ம வால்பாறையிலையோ ஒரு 100 மில்லிமீட்டர் வந்து பெரிய மழை கிடையாது. அவங்க பொறுத்த வரைக்கும் ரெகுலராக நடக்கிற விஷயங்கள் தான். சில டெசர்ட்டில், இப்போ நீங்கள் டெசர்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 மில்லிமீட்டர் தான் மழை பெஞ்சிருக்கும். அப்படியே பயங்கரமாக நீங்கள் ஓடுற வீடியோலாம் பார்ப்பீங்க. ஸோ அந்த கிளைமேட்டாலஜிக்கு பொறுத்து, ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட 20 மில்லிமீட்டரே ஒரு மழை க்ளவுட் பஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து அந்த க்ளவுட் பஸ்ட்ன்ற டெஃபினேஷன் மாறும். நம்ம வச்சுக்கலாம், நம்ம சென்னை போன்ற இடங்களுக்கு வச்சுக்கலாம். 100 மில்லிமீட்டர் 1 மணி நேரத்தில் மழை பெய்யுதுன்னா அது கிட்டத்தட்ட க்ளவுட் பஸ்ட் நம்ம வச்சுக்கலாம். பட் அவங்க டெக்னிக்கலாக நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லணும்னா மேகம் வெடித்து மழையை கொட்டி தீர்த்து போய்விட்டது அப்படி தான் சொல்லுவாங்க. பட் நமக்கு இப்போ இன்டென்ஸ் ரெயின்ஃபால், இந்த கிளைமேட் சேஞ்ச் மாற நம்ம சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகரமாக இருக்குது. அர்பன் ஹீட் எஃபெக்ட் இருக்குது. ஏன்னா எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே பில்டிங்காக வந்துருச்சு. ஸோ எல்லா ஹீட்டுமே ரிஃப்ளெக்ட் ஆகி ரொம்ப வார்மாக இருக்குது. ஸோ எப்போல்லாம் மழை மேகங்கள் வருகிறதோ அப்போ நமக்கு அதிகமான எனர்ஜி கிடைக்குது அதுங்களுக்கு. ஸோ அர்பன் ஹீட்டாக, ஸோ வார்ம் ஏர் கேன் ஹோல்ட் மோர் மாய்ஸ்சர். ஸோ ஒரு சூடான காற்றில் ஈரப்பதமானது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ போது நமக்கு அதிகமான நார்மலாக பெய்கிற ரெயின்ஸோட இந்த ஹை இன்டென்ஸ் ரெயின்ஃபால் குறுகிய நேரத்தில் அதிகமான மழை, இந்த க்ளவுட் பஸ்ட் ஆர் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் சொல்லலாம். ஸோ டிப்பிக்கல் ஆன்சர் எங்கேயுமே டெக்ஸ்ட் புக் ஆன்சர் அதுக்கு கிடையாது. நம்ம வேணால் நம்மள மாதிரி இடத்துக்கு 100 மில்லிமீட்டர் 1 மணி நேரத்தில் மழை பெய்தால் அது மேகம் வெடித்து போனாலும் சரி, இல்லை போனாலும் சரி, நம்ம அது க்ளவுட் பஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார், நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மழை எப்படி இருக்க போகுது? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே நமக்கு வந்து நல்ல மழை கிடைத்திருக்கிறது. ஸோ வருகின்ற நம்ம நவம்பர் மீதி உள்ள 2ஆம் வாரம் 3ஆம் வாரம் 4th வீக் வரைக்குமே நமக்கு நல்ல ஒரு ஆக்டிவ் ஃபேஸ் இருக்க பார்க்க போகிறோம். ஸோ மேட்லன் ஜூலியன் ஆஸ்லேஷன் நம்ம சொல்லுவோம். அவர் தான் கிங் மேக்கர் நம்ம மான்சூனுக்கு. அவர் எப்போல்லாம் இந்திய பெருங்கடலுக்கு வராலோ அப்போ வந்து இந்த மாதிரி காற்றழுத்த பகுதி இதெல்லாம் உருவாக்கி விட்டுட்டே போயிட்டே இருப்பார்.
ஸோ அவர் வந்து திருப்பி நம்ம பேசினுக்கு வந்து நம்ம இந்தியன் பெருங்கடலுக்கு வந்திருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் அதோட ப்ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸ்க்கு மேலே நம்ம இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் நமக்கு இருக்கிறது. ஸோ தொடர்ந்து வருகின்ற நாட்களில் நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். கடலோர மாவட்டங்கள் இப்போ வட தமிழகத்தில் நமக்கு நல்ல மழை கிடைக்கிறத பார்க்குறோம். தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் நமக்கு கடந்த சில நாட்களாக நல்ல மழை கிடைத்திருக்கிறது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு சராசரியாக 450 மில்லிமீட்டர் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் தமிழகத்துக்கு 450 மில்லிமீட்டர் சராசரி மழை. கண்டிப்பாக அந்த சராசரியை தாண்டியே நம்ம போய்விடும் எதிர்பார்க்கும். ஸோ நார்மல் ரெயின்ஸ் கண்டிப்பாக நமக்கு வந்துடும். நார்மலுக்கு மேலேயே ஒரு 10% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஓகே சார். ஸோ கொஞ்சம் லைட்டாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ரெயின்ஸ் தானே சார்? அதில் நம்ம இன்பிட்வீனில் வர ஸ்பெல்ஸில் ஏதாவது காற்றழுத்த பகுதி, ஈவன் நவம்பர்லேயே நம்ம வந்து இன்னும் அடுத்து வர காற்றழுத்த பகுதியோட தாக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். செகண்ட் வீக், தேர்ட் வீக்லாம். ஸோ இந்த காற்றழுத்த பகுதி தொடர்ந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை, உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்யறதை பார்க்குறோம். பட் அதை நம்ம டு பி ஆனஸ்ட் அந்த நிகழ்வுகள் வரும்போது தான் நமக்கு அந்த காற்றழுத்த பகுதி எங்கே வருதுன்னு நம்மளால் சொல்ல முடியுமே தவிர, இப்போதைக்கு ஓவரால் ட்ரெண்ட் பார்க்கும்போது இந்த மான்சூன் வந்து நமக்கு பாசிட்டிவாக முடியறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக பார்க்குறோம். ஸோ 450 மில்லிமீட்டர்ன்றது நம்ம டார்கெட் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக அதை தாண்டி முடியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கிறத பார்க்குறோம். நிச்சயமா. அண்ட் சார், மழை அப்படின்னு பேசுறப்போ நல்லதும் நடக்கலாம். மழைன்றது எப்பவுமே நல்லது தான் கொடுத்துருக்குது. நம்ம தான் நிறைய இடத்துல தேவையில்லாத இடத்துல நம்ம பிளானிங்லாம் சரியில்லாமல் நிறைய பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மக்கள் பண்ணதுக்கு வந்து மழை மேலே நம்ம எடுத்தோன்னா முதல் மழைக்கே நம்ம பழிய போடக்கூடாது. நமக்கு குடிநீரும் தேவை. ஸோ இப்போ வரைக்குமே நம்ம மழையை பார்த்து பயந்துட்டு இருக்குமே தவிர, நம்ம பூண்டி போன்ற ஏரிகள்லாம் குடிநீரோட லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு ரெயின்ஸ் தேவை. நார்மல் ரெயின்ஸ் இல்லை, கனமழை ஒரு 2-3 ஸ்பெல்லாக தேனா தான் அந்த ரன் ஆஃப் எடுத்து நீர்நிலைக்கு வரும். நார்மலாக பெய்கிற மாதிரி மழை 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒன்று டேமில் வந்து தண்ணி பெருக்கெடுத்து வரப்போகிறது கிடையாது. ஸோ 1-2 கனமழை கண்டிப்பாக நமக்கு தேவை. அது நம்ம 90 நாளில் பார்த்திங்கன்னா அது ஒரு 3-4 நாள் தான் அங்கே பெரிய மழைன்றது. மற்றபடி மற்ற எல்லா மழையுமே நம்ம என்ஜாயபிள் ரெயின்ஸாக தான் நம்ம இருக்கிறத பார்க்குறோம். ஸோ தண்ணி இல்லைன்னா நமக்கு 2017 2018லலாம் நம்ம 19லலாம் நம்ம கஷ்டத்தை பார்த்தோம். ஸோ ஒரு நாள் கஷ்டப்பட்டுக்கலாம், ஆனால் குடம்பு தண்ணி இல்லாமல் மாதக்கணக்கில் நம்மளால் கஷ்டப்பட முடியாது. அதனால் மழை அப்படின்றத வந்து ஒரு அச்சப்பட தேவையில்லை. அதை வந்து பயத்தோட, ஏன்னா நான் எனக்கு சொல்கிறது ஈஸி தான். நிஜமாலே வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தவங்களுக்கு அந்த ஃபியர் இருக்கும், இல்லைன்னு கிடையாது. பட் எல்லா பெருமழையும், எல்லா கனமழையும், எல்லா ரெட் அலர்ட்டும் வெள்ளமாக மாற போகிறது கிடையாது. சம்டைம்ஸ் இதில் வந்து வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்கும். ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு அந்த வாட்டர் ஸ்டாக்னேஷன் போய்விடும். ஸோ எல்லாமே மக்கள் வந்து மழை அப்படின்னாலே ஒரு அச்சம் அதோடு பார்க்க வேண்டாம். ஸோ நாங்களே சில டைம்ஸ் ஏதாவது இது பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து அது எக்ஸாக்டாக நம்மளால் வந்து இன்றைக்கி கனமழை இல்லைனாலும் நமக்கு கிளாரிட்டி கொடுப்போம். இல்லை இந்த கனமழை போயிடுச்சு, மழை தகர்ந்து விடுது, அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளால் கொடுக்க முடியும் இந்த ரீசன்னால போயிடுச்சுன்ட்டு. ஸோ அச்சத்தோடு பார்க்க வேண்டாம். நீங்கள் அந்த 1-2 நாட்கள் கவனத்தோடு இருந்தால், பெரிய மழைன்றது அந்த 1-2 நாட்கள் எப்பயுமே எந்த ஃப்ளட்டில் பார்த்துக்கோ அந்த 1-2 நாட்கள் வந்து நம்ம கவனமோடு இருந்துட்டாலே நமக்கு வந்து நீர்நிலைகள் எல்லாமே நல்ல இதுவாக இருக்கும். நம்மளை அந்த க்ரீனரி, அந்த செழிப்பாக பார்க்குறதுலாம் இப்போ நீங்கள் மதுரை சைடெலாம் போய் பாருங்கள். மதுரையா அப்படின்னு பார்ப்பீங்க, அவ்வளோ க்ரீனரி, அவ்வளோ நல்ல மழை பெஞ்சு அந்த இடங்கள். நான் ஆல்மோஸ்ட் 15-20 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிருக்கேன். இங்கே கொடுங்க வெள்ளூர் சைடில் போங்க. வெள்ளூர் சைட்லலாம் 2010ஸ்லாம் காஞ்சிருக்கு. இப்போ மலை மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பச்சைன்னு அது வெள்ளூரா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் மதுரையும் அந்த மாதிரி தான். ஸோ எல்லாமே வந்து அந்த மழை இல்லைனாலே நமக்கு அந்த ஒரு வறண்ட வானிலை வந்து அதை பார்க்குறதுக்கே நமக்கு இதுவாக இருக்காது. ஸோ மழையை வந்து அச்சத்தோடு பார்க்க வேண்டாம். சிம்பிளாக வந்து மழை நல்லதுதான், எல்லாம் மேலே இருந்து அவன் பார்த்துப்பான். மழை இல்லைன்னா உயிரே இல்லைங்க, எதுவுமே தண்ணி இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அச்சத்தோட பார்க்க வேண்டாம்னு சொல்கிறேன். நிச்சயமா சார். ஸோ இன்னைக்கு வந்து எங்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி நிறைய டவுட்ஸ் இருந்தது, ஒரு சில கன்ஃபியூஷன்லாம் இருந்தது. அது எல்லாமே வந்து இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நவம்பர் அண்ட் டிசம்பர்லலாம் வந்து நல்லா ரெயினை என்ஜாய் பண்ணி எல்லாருமே சேஃபாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப்ஃபுல்லி வந்து நாங்கள் காத்துட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட டைமுக்கு நிறைய தெளிவான பதிலெலாம் கொடுத்து எங்களை அப்படி கொஞ்சம் அப்படி காமாக ஆக்கிட்டீங்க இன்னைக்கு எங்களை. ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ சார். உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு வெதர்மேன் என்று அழைக்கப்படும் மிஸ்டர் பிரதீப் ஜான் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு நம்மளுக்கு இருந்த எல்லா டவுட்ஸ்க்கும் ஒரு தெளிவான ஆன்சர் கொடுத்திருந்தாரு. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். எஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வணக்கம் தமிழா எபிசோட்ல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்வத் மற்றும் பூஜிதா. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.